இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கஷ்டப்படக்கூடிய மிகப்பெரிய நோயே இந்த மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விபரீதமான நோய். இந்த மன அழுத்தம் எல்லா மனுஷங்களையும் பாதிக்குது. மன அழுத்தம் இல்லாமல் இருக்க என்னென்ன செய்யணுமோ அதை இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த மன அழுத்தத்தை நாம் நிறுத்தலை, இதை பற்றி சிந்திக்கலை அப்படின்னா நமக்கு தொடரும் ஆபத்து எப்படிப்பட்டது, இது மூலமாக எத்தனை பேர் பாதிச்சிருக்காங்க, அவங்களுடைய உண்மையான சம்பவத்தையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இதை நிறுத்த தயார் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு மாற்றத்தை இந்த பதிவு 100% கொடுக்கும். நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயத்தை சிந்திச்சிங்கன்னா நிறுத்த வேண்டிய விஷயத்தையும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிறுத்துவீர்கள். ஸோ மன அழுத்தம் ஏற்படுவதற்கு காரணம் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் மூலமாகவும். அதனால் ஒரு மனுஷனையும் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ மன அழுத்தத்தை வராமல் நிறுத்துவோம், குறைப்போம், சந்தோஷமாக அன்பேசாய் குடும்பத்தில் வாழுவோம். இந்த பதிவை முழுவதும் கேளுங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா, என் உயிரின் உயிரானவர்களே, மன அழுத்தம் நிறைஞ்சிருக்கு. என் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டத்தை அனுபவித்ததால் இந்த அழுத்தம் எனக்கு அதிகரிக்குது. நான் தனியாக பேசிக்கிறேன், ஆனால் நான் ஒரு காலத்தில் ரொம்ப திறமையாக இருந்தேன், கொடிகட்டி பறந்தேன். ஆனால் சில விஷயங்கள் மூலமாக என் வாழ்க்கையில் பெரும் சோகம். அந்த சோகத்தை கடந்து வரதுக்குள்ள எனக்கு பெரிய மன அழுத்தமும் ஏற்பட்டு இப்போ வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்ற அளவுக்கு நான் போயிட்டேன். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டேன். நான் இதில் இருந்து மீண்டு மறுபடியும் என் வாழ்க்கையில் சந்தோஷமாக கொடிகட்டி பறக்கணும். இதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் எதை இழந்தீங்களோ அதை விட 10 மடங்கு நீங்கள் பெறுவதற்கு உண்டான வழிகள் இங்கே நிறைய இருக்குது. ஒரு விஷயம் உங்களுக்கு போகுதுன்னா இன்னொரு விஷயம் வருதுன்னு நினைச்சிக்கோங்க. ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும். ஆனால் அடைக்கப்பட்ட கதவு அடைச்சதாக இருக்குது, எந்த கதவும் திறக்கப்படாமலே இருக்குது. இங்கே இதுதான் பிரச்சனை. அப்போ ஏன் அந்த கதவு திறக்கப்படலைன்னா அந்த கதவுக்கு உரிய சாவி உங்கள் இடத்துல இருக்கு. அந்த சாவியை கொண்டு நீங்கள் அந்த கதவை திறந்தாதான் இன்னொரு கதவுக்கு உண்டான வாசல் திறக்கும். அந்த வாசலை தாண்டி கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் அதில் நிறைஞ்சிருக்கும். அப்போ அந்த சாவி அப்படின்றது கடவுள் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைன்ற சாவியை வச்சு நம்ம மனசில் விதைக்கணும், கதவை திறக்கணும். மனசில் இருக்கக்கூடிய கதவுகளை திறக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன அடைய போகிறீங்க, எதனால் இதை இழந்தீங்க, இதை இழந்ததால தான் அது உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு புரியும்.
ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் சோகங்களை தாண்டி அவன் கடக்கல, துக்கத்தை தாண்டி அவன் போகணும்னு விரும்பல. துன்பத்தையே அவன் தனக்கு காரணமாக வச்சு அதே இடத்துல அவனோட வாழ்க்கையும் வாழ ஆரம்பிச்சிட்டான். அது மாதிரி பழகிட்டான். இதனால தான் அவன் துன்பன்ற கடலை கடக்கலை. அந்த கடலை கடந்தாதான் அவன் இன்பன்ற இடத்துக்கு போக முடியும்னு அவனுக்கு உணர்வற்ற நிலையில் இருக்கான். சொல்லி கொடுக்க யாரும் இல்லை. அவன் தான் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட எல்லாம் இந்த துன்ப கதையை பேசுகிறான். மேலும் மேலும் துன்பத்தை அதிகரிச்சுக்கிறான். ஒருத்தங்க கிட்ட இவங்க பேசுகிறாங்க, எனக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் இருக்குதுன்னு. பதிலுக்கு அவங்க சொல்கிறாங்க, எனக்கும் இது மாதிரி துன்பங்கள் இருக்குதுன்னு. இப்போ ஒரு கதைக்கு 2 கதை ஆயிடுச்சு. அப்போ 2க்கு 4 கதை ஆகும், 4க்கு 40 கதை ஆகும். இப்படி இன்பத்தை பற்றி இருக்கக்கூடிய கதையை தாண்டி துன்பத்தை பற்றியும் தோல்வியை பற்றியும் அவமானத்தை பற்றியும் தான் கதைகள் இங்கே அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வு நிலையை அடையணும்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக அமைச்சுக்கணுன்றதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒரு திருடனை வச்சுக்கிட்டு நம்ம நல்லது செய்ய முடியாது. ஏன்னா கொஞ்ச நாளில் அந்த திருடை நம்மளை மாற்றிடுவான் திருட்டுத்தனமாக நடக்கிறதுக்கு. அப்போ நல்லவர்களோட சேர்ந்தாதான் வாழ்க்கை வாழ முடியும். நல்லவர்கள் தீயவர்களோட சேர்ந்தா அவர்களும் தீயவர்கள் ஆயிடுவாங்க. ஏன்னா இந்த பொய்யுக்கும் தீமைக்கும் மிகப்பெரிய சக்தி இருக்கு. அது சட்டுன்னு பரவும். ஆனால் நன்மைக்கு இருக்கக்கூடிய சக்தியோ தீமைக்கு இருக்கக்கூடிய சக்தியை விட ரொம்ப பெருசு. ஆனால் அதுக்கு கொஞ்சம் நிறைய காலை தாமதம் ஆகும். நீ நல்லவனு பேர் எடுக்கணும்னா நீ நிறைய நல்லது செய்யணும். நீ கெட்டவனு பேர் எடுக்கணும்னா ஒரே ஒரு கெட்ட விஷயத்தை செஞ்சால் போதும், ஊர் நாடு எல்லாம் பரவிடும். அப்போ நல்லதுக்கு பவர் இருக்குது. ஆனால் அதுக்கு நேரம் நிறைய செலவு பண்ண முடியணும், அவ்வளோதான். அப்போ நம்ம வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் கிட்ட நம்ம துன்பத்தை சேர்க்குறோம், அவர்களும் திருப்பி நமக்கு துன்பத்தை சேர்க்குறாங்க. இப்போ உங்கள் துன்பம் குறையல, துன்பமும் ப்ளஸ் துன்பமும் சேர்ந்து 2 துன்பமாக போயிடுச்சு. இதுவும் உங்களுடைய ஆழ் மனசில் கொண்டு போய் சேர்க்கும். இப்போ உங்களுக்கு 2 அனுபவம் கிடைச்சிருக்குது. ஒன்று உங்கள் மூலமாக பெறப்பட்ட அனுபவம், இன்னொன்று மற்றவங்க மூலமாக பெறப்பட்ட அனுபவம். உங்கள் மூலமாக பெறப்பட்டது 100% ஆழ் மனசில் போய் சேர்க்குது. மற்றவங்களால் பெறப்பட்ட அனுபவம் 50%க்கு மேலே ஆழ் மனசில் கொண்டு போய் சேர்க்குது. அப்போ துன்பங்கள் தான் ஆழ் மனசில் தொடர்ந்து இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்படுவோம், ஒரு பொண்ணு இன்னாரோட ஓடி போயிடுச்சுன்னு. அப்போ பெற்றவங்களுக்கு வயிற்றில் புளியை கரைக்கும். நம்ம வீட்டிலையும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்காங்க, அவங்க எங்கேயாவது போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நாம் அதையும் நம்ம அனுபவமாக நினச்சிப்போம். நம்ம பெற்ற பொண்ணுக்கிட்ட அடிக்கடி சொல்லுவோம், இது மாதிரி வீட்டை விட்டு ஓடிடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுவோம். ஆனால் அவங்க உங்கள் டார்ச்சர் பார்த்தா உங்களோட டார்ச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அவங்க என்ன பண்ணுவாங்க, போகாத இடத்துக்கு கூட போவாங்க. ஏன்னா நீங்கள் பெறப்பட்ட அனுபவம் மற்றவர்கள் மூலமாக அது உங்களுக்கு உண்டானதுன்னு நீங்கள் நினச்சி அது மாதிரியான செயலை மற்றவங்க கிட்ட காட்டும்போது அவங்களும் நீங்கள் இதுதான் செய்கிறீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒத்துழைச்சிட்டு அதே மாதிரி அவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் மன அழுத்தம் அதிகரிக்குது. ஒரு கட்டத்தில் கொடி கட்டி பறந்தோம், ஆனால் இப்போ அந்த கொடி இறக்கப்பட்டதுன்னு நினச்சிங்கன்னா இறக்கப்பட்ட கொடி இன்னும் இதை விட அதிகமாக பறக்கிறதுக்குன்னு யாரும் நினைக்கல. கொடி பறந்துச்சு, கொடி இறங்கிடுச்சு, இனி ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறோம். இப்போ 6 அடி கம்பத்தில் கொடி பறக்குதுன்னா அடுத்தது 60 அடி கம்பத்தில் அவனுக்கு கொடி பறக்கும் அப்படின்ற நம்பிக்கை ஏன் நம்ம இழந்தோம்? இழந்ததால தான் இன்னொரு கதவு திறக்கப்படலை. நம்பிக்கை இல்லை, அவநம்பிக்கை அதிகமாச்சு. அவநம்பிக்கையோட ஒரு மனுஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவன் என்னதான் நல்லது பண்ணாலும் அவன் ஏதோ ஒரு சூனியம் வைக்க போகிறான், ஏதோ ஒரு மோசமான விஷயத்தை செய்ய போகிறான். இந்த நம்பிக்கையிலேயே நாம் அவனை பார்ப்போம். எந்த நம்பிக்கையில்? அவநம்பிக்கை அப்படின்ற ஒரு இடத்துலையே அவனை நம்ம பார்ப்போம்.
அப்போது அவன் என்னதான் நல்லது பண்ணாலும் அவன் கெட்டதாக பண்ணுவான். கடைசியில் அவன் ஒரே விஷயத்தை முடிவு பண்ணுவான், இவங்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியும் கெட்டது தான் நடக்குது, ஆனால் இனி கெட்டதை பண்ணால் என்ன ஆயிட போகுது அப்படின்ற ஒரு நிலையையும் அவன் உருவாக்குறான். அப்போ இந்த மன அழுத்தம் தான் ஒரு மனுஷனை போட்டு அழுத்துது. இங்கே பாருங்க, மனசு செத்து போயிடுச்சுன்னா வாழ்க்கை செத்து போயிடும். மனசு உற்சாகமாக இருந்தால் தான் வாழ்க்கையும் உற்சாகமாக இருக்கும். அப்போ இந்த அழுத்தம் இருக்குது அப்படின்னு நினச்சி அதை சரி பண்ணாமல் நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை கொடுத்துடும். நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுல டாப் 1 ஹாஸ்பிட்டல், அங்கே தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துச்சுன்னு ரொம்ப பெருமையாக பேசிக்கிறோம். ஆனால் ஒரு மனோதத்துவ நிபுணர்கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்குறதுல கேவலமாக நினைக்கிறோம். நான் என்ன பைத்தியமா நாங்கள் போய் கேட்குறதுக்கு அப்படின்னு. ஸோ ஆண்களும் பெண்களும், ஏன்னா இந்த மாதிரி தான் ஒரு டாக்டர் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க, சந்தோஷ் இது மாதிரி எங்களோட கிளினிக்கு வர்றதுக்கு எல்லாருமே பயந்து பயந்து வராங்க, வெளியில் யாருக்காவது தெரிஞ்சிடுமோன்னு சொல்லி பயப்படுறாங்க. அவர் ஒரு மனோதத்துவ நிபுணர், அவர் பயப்படுறாங்க. தம்பி இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகுறது? இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை, ஏகப்பட்ட சண்டை. அதாவது புருஷனும் விட்டு கொடுக்கல, பொண்டாட்டியும் விட்டு கொடுக்கல. எங்க 5 வருஷத்து மேக்சிமம் 5 years தான் வாழ்க்கை, அதுக்கப்புறம் பிரிஞ்சிடுறாங்க. இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்கு. 2000க்கு மேலே இல்லை 2010க்கு மேலே வரக்கூடிய மேரேஜஸ் எல்லாமே 5 years தான். குழந்தை இருந்தாலும் குழந்தை இல்லைனாலும் டைவர்ஸ்க்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ குழந்தை இல்லைன்னா பரவாயில்ல, குழந்தை, அந்த குழந்தை எங்கே இருக்கும், அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த குழந்தைக்கு ஒரு மன அழுத்தத்தை நம்ம கொடுக்குறோமே. நாம் வந்து புரிஞ்ச வாழ்க்கையை வாழ்ந்தா இதை தவிர்த்து இருக்கலாமே அப்படின்லாம் யாருக்கும் தோணலை. டைவர்ஸ்ட் டைவர்ஸ்ட் டைவர்ஸ் டைவர்ஸ் கொடு, புருஷனும் கேட்குறாங்க, பொண்டாட்டியும் கேட்குறாங்க. ஆனால் பெத்த குழந்தைங்க கிட்ட அப்பாவும் அம்மாவும் பெரியட்டமான ஒரு வார்த்தை கூட யாரும் கேட்கல. அந்த குழந்தையோட மனசு எவ்வளோ துடிச்சிருக்கும், அந்த குழந்தையோட மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும். ஏன்னா எல்லாமே சுயநலம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகுது, டைவர்ஸ் பண்ணுறீங்க, அந்த இடத்துல அழுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த அழுத்தம் தீர்வதற்கு வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, இன்னொரு கல்யாணம் அப்படின்றாங்க, கல்யாண ஆசையை காட்டுறாங்க, மறுபடியும் மேரேஜ் நடக்குது. இப்போது உங்கள் குழந்தைக்கு இருக்கக்கூடிய மன வலியை நீங்கள் ஒரு நிமிஷமாக நினச்சி பார்க்கும்போது அந்த மன வலியை சேர்ந்து உங்களை அழுத்துது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஆரம்பத்தில் இந்த டைவர்ஸ் வரைக்கும் போகாத அளவுக்கு நம்ம முடிவு பண்ணியிருக்கணும். பிரச்சனைகளை பேசி முடிவு பண்ணியிருக்கலாம். அவர் பேசுகிறதுக்கு வழி இல்லைன்னா நாம் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம். ஒரு நாள் எல்லாமே மாறுன்ற நம்பிக்கை இருக்கிறவங்க பிரச்சனையே இல்லை. ஒரு வயசான அம்மா என்கிட்ட சொன்னாங்க, 40 வருஷம் வரைக்கும் என் புருஷன் நான் புரிஞ்சிக்கல. கல்யாணம் ஆகி 40 வருஷம் வரைக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, 40, அப்போ இந்த அம்மாவுக்கு 62 63 வயசு, அப்போ 20 23 மேரேஜ் நடந்திருக்கும் இல்லையா. 40 இயர்ஸ்க்கு 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மனுஷனை புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா மனுஷனுடைய சைக்காலஜிக்கலாக அங்கே தான் இருக்குது. ஆனால் நாம் ஒரே வருஷத்தில் புரிஞ்சுக்கணும். என்ன நீ புரிஞ்சுக்கோ, சரி ஒன்று அவர் புரிஞ்சுக்கிறாரு, அவரை நீ புரிஞ்சுக்கிறியா, அதெல்லாம் தெரியாது, என்ன நீ புரிஞ்சுக்கோ. ஒரு பெண்ணும் அப்படி தான் நினைக்கிறாங்க, ஒரு ஆணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. என்ன நீ புரிஞ்சுக்கோ, என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி வாழ்க்கை வாழ, அதான் உனக்கு. இதே தான் எதிர்குரல். அப்போ அந்த 2 குரலில் என்ன நீ புரிஞ்சுக்கோ, என்ன நீ புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும், ஒரே விஷயத்தை மட்டும் முடிவு பண்ணுங்க. நாம் எப்படி மற்றவங்க நம்மக்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறோமோ நாம் அப்படி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் நம்ம கூட இருப்பாங்க. இது ஒரு பெரிய விஷயமா, இது ஒரு பெரிய விஷயமா. ஏகப்பட்ட டைவர்ஸ் கேஸ் இன்னைக்கு ஏன் வருதுன்னா புரிஞ்சிக்காத ஒரே தனம்தான். நம்ம டைவர்ஸ் வாங்கிட்டா பிரச்சனை தீர்ந்துருது நம்ம நினைக்கிறோம். ஆனால் பிரச்சனைகள் தீருதுன்னு யார் சொன்னா? இப்போ இருக்கிற பிரச்சனையோட பிரச்சனை 10 மடங்கு முளைச்சிதுன்னா எப்படி சரி பண்ணுவீங்க? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம்.
நம்ம இப்படி பண்ணுறோமே, இந்த முடிவு யாராருக்கெல்லாம் சாதகமாக இருக்க போகுது, யாராருக்கெல்லாம் பாதகமாக இருக்க போகுது, பாதகமாக இருந்தால் அதற்குண்டான தீர்வுகள் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு எடுக்கணும். வேணுமா வேண்டாமா? நான் மறுமணத்தை வேண்டான்னு சொல்லலை, மறுமணத்தை வேண்டான்னா சொல்ல மாட்டேன். நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. வாழணும் அப்படின்னா 1க்கு 10 தடவை யோசிக்கணும். வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியுமா, அதற்குண்டான செட்டில்மெண்ட் என்ன இருக்குதுன்றதை யோசித்து அடுத்த காலடி எடுத்து வைங்க. இல்லைன்னா அதே இடத்துல நில்லுங்க. யோசிக்காமல் கால் வைக்காதீங்க. ஆழம் தெரியாமல் ஆற்றுல இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா திடீர்னு அப்படியே கீழே இருக்கும், நீச்சல் தெரியலன்னா முடிஞ்சிடுச்சு. அப்போ மன அழுத்தம் எங்கே வருது? எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சரியான முறையில் பயன்படுத்தவே இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணவே இல்லை. எல்லாமே ஆரம்பித்தோம், பிரச்சனை வந்தவொடனே விட்டுட்டோம், அடுத்தது ஆரம்பிக்கிறோம், இந்த பிரச்சனையும் அப்படியே இருக்குது, புதுசாக வர பிரச்சனையும் முளைக்குது. இது மாதிரி 10 பிரச்சனைகள் இருக்குதுன்னா 10ஐயும் நம்ம தீர்க்கமாக முடிவு பண்ணலை. ஒன்றையும் எடுத்தோம், ஒன்றையும் விட்டோம், ஒன்றையும் எடுத்தோம், ஒன்றையும் விட்டோம். இப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். கடைசியில் பிரச்சனைகள் பெரிய அளவில் வருது, மன அழுத்தம் இங்கே அதிகரிக்குது. ஸோ இதான் மன அழுத்தத்தை பற்றி. இதுதான் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்த தான் போகுது. அப்போது இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் யோசித்து பார்க்கும்போது, இப்போ ஏன் இந்த மன அழுத்தம் இருக்குது, என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உண்டான வழிகள் எது, எதெல்லாம் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், எதெல்லாம் கடவுள் மூலமாக சால்வ் பண்ண முடியும், ஐ மீன் கர்மா மூலமாக எது சால்வ் பண்ண முடியும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த அழுத்தத்தில் இருந்து நீங்கள் விடுதலை ஆகலாம். ஒரு சாய்ராமோட ஒரு மிராக்கல், நான் இதுக்கு முன்னாடி ஆடியோவில் சொன்னேன்னு என்னன்னு தெரியல. என்னோட கணவர் எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்காகவே பலவிதமான மோசமான செயல்களை என் முன்னாடி செய்வார். அதை சொல்ல முடியாத அளவுக்கு அருவருக்கத்தக்க விஷயங்கள். நான் ஒரு ஸ்டேஜில் குழந்தைகளை கூட்டுட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கே போயிடலான்னு நினச்சேன், அம்மா வீட்டுக்கு. ஆனால் குழந்தைங்க அப்பா மேலே வச்சுருக்கக்கூடிய பாசம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி செத்து போயிடலாமான்னு பார்த்தா என் குழந்தைங்களோட கதி என்ன ஆகிறது. அப்போ விடவும் முடியாமல் வாழவும் முடியாமல் தவிச்ச தவிப்பு இருக்கே, அது மிகப்பெரிய தவிப்பு. அதுக்கப்புறம் தான் சாய்ப்பா கிட்ட அன்பே சாயில் சொன்ன விஷயத்தை எல்லாம் ஆன்மா கிட்ட பேசுகிறது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நான் ப்ராப்பராக பண்ணேன். இன்றைக்கி என்னோட கணவர் ஒரு நாள் என் காலில் விழுந்து கெஞ்சி, இனிமே உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் என் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக இருக்குது. பொறுத்தார் பூவி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி பொறுக்கிற மனிதர்கள், பொறுத்து நிற்கிற மனிதர்கள், பொறுமையை காக்கக்கூடிய மனிதர்களுக்கு சாயப்பா ஒரு நல்ல வரத்தை கொடுக்குறாரு. ஆனால் அந்த வரத்தை வாங்கிறதுக்குள்ளேயே நம்ம சட்டுப்புட்டுன்னு மனசை மாற்றுறோம். நாம் இதெல்லாம் நல்லதுன்னு நினச்சி ஒரு சில விஷயத்தை உறவுகளை தள்ளி வைக்கிறோம். ஆனால் அந்த உறவுகளை என்றைக்கு நீங்கள் தள்ளி வைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் ஆபத்தில் சிக்க போகிறீங்கன்ற ஒரு விஷயம் பின்னாட்களில் வருது. இதை யோசித்து பார்க்கணும். அப்போது பொறுமையாக இருந்து இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்தா ஒரு நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் பொறுமையை இழந்தாங்க. இன்னும் எத்தனை நாள் காத்திருக்கணும், நான் காத்துக்கிட்டே இருந்தேன், என் வாழ்க்கை என்ன ஆகும், இது மூலமாக நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், அதனால் இந்த உறவை விட்டு பிரிகிறேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வராங்க அப்படின்னா, அங்கே நிற்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்க வாழ்க்கையை அங்கே முடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ முடிச்சுட்டு அவங்க 2வது வாழ்க்கைக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளேயே மறுபடியும் பிரச்சனைகள் ஆகுது. ஆனால் சாயப்பாவோட உள்ளர்த்தம் என்னன்னா, நீ பொறுமையாக இருந்திருந்தா 2 வருஷம் பொறுத்துட்டேன், இன்னும் 2 மாதத்துக்குள்ளே நான் சரி பண்ணியிருப்பேன். ஆனால் நீ இந்த பொறுமையை இழந்ததால் இப்போ இந்த வேதனையை நீ அனுபவிச்சிட்ருக்க. எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது கஷ்டமான ஒரு முடிவாக கூட எடுத்தாலும், அது அந்த நேரத்தை அழுகையை வர வைக்கக்கூடிய முடிவாக எடுத்தாலும், அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுதான்றதை பொறுத்து தான் சாயப்பா அதுக்கு சம்மதிக்கிறாருன்னு அர்த்தமாகுது. புரியுதா உங்களுக்கு? அப்போது நீங்கள் எடுத்த முடிவு மறுபடியும் அது துன்பத்தில் கொடுக்குதுன்னா இது சாயப்பாவோட முடிவு இல்லை. நீயா அவசரப்பட்டு, நீயா பொறுமையாக இல்லாமல்
நீயா ஒரு விஷயத்தை முடிவெடுத்து அதனால் நீயா கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கன்னு அர்த்தமாகுது. புரியுதா உங்களுக்கு? கடவுளோட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் கடவுள் தான் இந்த முடிவை எடுக்க வச்சாரு, அதனால தான் இந்த உறவை நான் பிரிஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் அந்த உறவை பிரியும் போது கண்டிப்பாக நீங்கள் நல்ல விஷயத்துக்காக தான் அந்த உறவை வேண்டான்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணுறதா நீங்கள் நினைக்கிறீங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இது கடவுளோட முடிவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது கடவுளோட முடிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு கஷ்டமும் ஒரு துக்கமும் ஒரு துன்பமும் ஒரு வலியும் வந்திருக்கும். ஏன்னா மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்கும் அது இருக்கும். பட் போக போக நாட்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் அதே துன்பத்தில் தான் இருக்குதுன்னா இது நீங்களாக எடுத்த முடிவு. கடவுளுக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு அர்த்தம். இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்குது, பழைய வாழ்க்கையை நான் நினைக்கல, பழைய வாழ்க்கையை நினச்சி நான் கண்ணீர் வடிக்கலை அப்படின்னா இது சாயப்பா கொடுத்த முடிவு, நீ நல்ல முடிவை தான் எடுத்திருக்கன்னு அர்த்தமாகுது. இதை நம்ம யோசிக்கலாம், கடவுள் கொடுத்த முடிவா இல்லை நாம் எடுத்த முடிவா, இதில் எப்படியோ அப்படிதான். அப்போ ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வாழ்க்கை முறையும் உங்களுக்கு வாழ வேண்டிய வாழ்க்கை அவருடைய முடிவு சம்மந்தப்பட்டதுன்னா உங்கள் வாழ்க்கை எல்லாமே இன்பமயமாக, எல்லாமே நம்பிக்கைக்குரிய வழியில், எல்லாமே வளர்ச்சியின் பாதையில் இருக்கும். பட் அவருடைய முடிவுக்கு எதிராக இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறும். நீங்கள் திரும்பி 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 துக்கத்தில் மட்டும்தான் நினைவீங்க. இன்பம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை வராமல் இருக்கும். இது மூலமாக மன அழுத்தம் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த மன அழுத்தத்தை நாம் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணியே ஆகணும். இப்போ மன அழுத்தத்தை போக்குவதற்கு உண்டான வழிகள் என்னென்ன இருக்குதுன்றதை நான் ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன். கொஞ்சம் கவனிங்க, சாய்பாட்டை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா முதல்ல ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க, மன அழுத்தம் அப்படின்றது ஒரு பிக்கஸ்டான ஒரு நோய். முதல்ல இந்த மன அழுத்தம்ன்றது ஒரு மிகப்பெரிய நோய். இது எத்தனை பேர் சம்மதிக்கிறீங்க? கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மன அழுத்தம் என்ன கொடுக்கும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை அழிக்கும். முதல்ல மனசில் காயத்தை ஏற்படுத்துவோம். அடுத்தது உடல் ரீதியாக நம்ம மனசில் காயத்தை ஏற்படுத்துவோம். ஒரு சாய்ராமோட கண்ணீர் கதை சொல்லட்டுமா? மன ரீதியாக ரொம்ப மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் உடல் ரீதியாக தன்னை துன்பப்படுத்தினாங்க. அவங்களுக்கு கணவர் கூட பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா கணவர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கணவர் போனதுக்கப்புறம் கதவை மூடிக்கிட்டு அவங்க தலையிலையும் அவங்க நெஞ்சிலையும் மாறி மாறி அடிச்சுப்பாங்களா, அவங்க வலிக்கிற வரைக்கும் அடிச்சுப்பாங்களா, அவங்களால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அடிச்சுப்பாங்களா. அதுக்கப்புறம் அழுது அதுக்கப்புறமா தூங்கி அதுக்கப்புறம் தான் அவங்களோட நார்மல் லைஃபுக்கு வர முடியுமா. இதை ஒரு பேட்டர்னாக வச்சுருக்காங்க. தலையிலையும் நெஞ்சிலையும் மாறி மாறி அடிக்கிறது என்ன வலி? அதாவது நம்ம அடித்தாலும் நமக்கும் அது வலி இருக்கும், அடுத்தவங்க அடித்தாலும் வலி இருக்கும். அவ்வளோ ஃபோர்ஸாக அடிச்சுப்பேன். அதையும் தாண்டி சில நேரத்தில் செவுத்தில் அடிச்சுப்பாங்களாம் தலையை வச்சு. மன அழுத்தத்துடைய விளைவுகள் பாருங்கள். மன ரீதியாக துன்பப்பட்டு அந்த துன்பம் பத்தில், அந்த துன்பத்தால் நான் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அப்படின்னா உடல் ரீதியாகவும் தன்னை வருத்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை போராடுறாங்கன்னா அவங்க மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த வழியில் எவ்வளோ துடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு மிகப்பெரிய கஷ்டம் வந்துருச்சு. எனக்கு நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் இப்படியா அப்படின்னு. எத்தனை நாளாமா நீங்கள் ஆடியோ பார்க்குறீங்கன்னா, இல்லை ஃபஸ்ட்டு ஆடியோ நான் பார்க்குறேன், என்னோடய ஃப்ரெண்டு தான் உங்கள் ஆடியோ அனுப்புனாங்க, நீ இது கேளு, இப்படியாவது கேளுன்னு. என் ஃப்ரெண்டு என்னை என்னமோ மாற்ற முயற்சி பண்ணாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு அன்பாக கேட்டு, நீ இந்த ஆடியோ நீ கண்டிப்பாக கேட்குற, அவர் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு அப்படின்னு நான் ஒரு 6 ஆடியோ கேட்டதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட பேசணும் போல் இருந்துச்சு. நீங்கள் லைவில் நம்பர் கொடுத்தீங்க, அந்த நம்பரை எடுத்து நான் பேசுகிறேன், இதுதான் என் பிரச்சனை அப்படின்னு. பாருங்க, நம்ம மூலமாக பெறக்கூடிய அனுபவம் மற்றவங்க மூலமாக பெறப்படக்கூடிய அனுபவம் முக்கியம். அப்போ மன அழுத்தம் வந்துச்சுன்னா நமக்கும் அந்த நிலை வரலாம். அப்போ வரக்கூடாதுன்னா இப்போவே நீங்கள் சரி பண்ணுங்க. உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்க, சாந்தப்படுத்துங்க. உங்கள் மனதுக்கு தேவையான விஷயத்தை செய்யுங்க. உங்கள் மனசுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதை செய்யுங்க. முதல்ல உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்க முயற்சிகள் பண்ணுங்கள்.
வாழ்க்கையில் இவங்க அப்படி இருக்காங்களே, அவங்க அப்படி இருக்காங்களே, இதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ சின்ன விஷயத்த வளர விட்டதால தான் பெரிய விஷயமா மாறி நிற்குது. இந்த ஸ்லோ பாய்சன் சொல்கிறாங்க தெரியுமா? இதெல்லாம் ஸ்லோ பாய்சன். நம்ம சாப்பிட்ற சாப்பாடே ஸ்லோ பாய்சன் தான். ஏன்னா ஒரு ஒரு காயிலையும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்குது. அதுதான் நமக்கு கெமிக்கலாக மாறுது, அதுதான் நமக்கு கேன்சராக மாறுது. நிறைய விஷயங்கள் நம்ம இங்கே பேசிக்கிட்டே இருக்கலாம். கேன்சர் வந்து இப்போ நிறைய பேருக்கு ஏன் வந்திருக்குது? அன்னைக்கு முன்னாடி எங்கேயோ நம்ம கேள்விப்பட்டோம் கேன்சர். ஆனால் இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 100 பேரில் சர்வசாதாரணமாக 20 பேருக்கு கேன்சர் வருது. என்ன காரணம்? என்ன சாப்பிட்றோம்? சாப்பிட்றது மூலமாக தான் வருது, சாப்பிடாமல் இருந்தால் வராது. என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம உடம்புக்கு ரியாக்ட் பண்ணுது. ஓகேவா? நம்ம நல்லா புரிஞ்சிக்கவே இல்லை. இங்கே இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டு நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. ஸோ அப்போ சின்ன விஷயத்தை நம்ம அப்போவே நம்ம சரி பண்ணிவிட்டு, ஓகே இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு தீமையை கொடுக்கும். எப்படி தள்ளுவண்டி கடையில் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமே, செம்மையாக இருக்குமே, என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றது தப்பே இல்லை. தினமும் எனக்கு அங்கே போனால் தான் எனக்கு பிடிக்கும், அங்கே போகிற சாப்பாடெலாம் பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு டேஸ்ட்டுக்காக சாப்பிடலாம். ஆனால் ஹைஜீனிக்காக இருக்குமா, சுத்தபத்தமாக செய்கிறாங்களா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கடையில் அவங்க தட்டை எங்கே கழுவுறாங்க, எப்படி கழுவுறாங்க, எந்த தண்ணியில் கழுவுறாங்க, அவங்க சில விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான எண்ணெய் எப்படிப்பட்ட எண்ணெய், என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பொறுமையாக பாருங்கள். இதெல்லாம் பொறுமையாக பார்த்தா நம்ம எவ்வளோ பெரிய பாய்சனை குடிச்சிட்ருக்கோன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? அதை விட்டுட்டு இல்லை அங்கே போனால் நல்லாயிருக்கும், இங்கே போனால் நல்லாயிருக்கும், ஹோட்டல் ஃபுட்டே அவாய்ட் பண்ணணும். இந்த 48 நாட்களில் நிறைய பேருக்கு பிபி நார்மலாக ஆச்சு, சுகர் நார்மலாக ஆச்சு. ஏன்? தேவையில்லாத எந்த ஒரு குப்பையும் உள்ளே போகலை, உடம்புக்குள்ளே போகலை. அப்போ நம்ம குப்பைகள் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோமா? எஸ், 100%. அதில் டவுட்டே இல்லை. ஒரு இடத்துக்கு போகிறோம், ஓகே, போனால் கூட சாப்பாடை எடுத்துகிட்டு போகணும். உங்களால் என்ன வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு தயிர் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இல்லை ஒரு தக்காளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, இல்லை புளியோதரை, இல்லை ஒரு 10 இட்லி, வெங்காய சட்னி, இல்லை தொக்கு. ஏன் பண்ண முடியாது? போகிற வழியில் அது எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படி என்ன நமக்கு சோம்பேறித்தனம்? போகிற வழியில் ஹோட்டலில் பார்த்து நிறுத்து, சாப்பிட்டு போகலாம். சரி, உள்ளூரில் இருக்கிற ஹோட்டலே எவன் உருப்படியாக கொடுக்குறான், எவன் மோசமாக கொடுக்குறான்னு தெரியல. வெளியூரில் இருக்கிற ஹோட்டலு என்ன ஃபுட்டு கொடுப்பான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? நம்ம என்ன பார்க்குறோம், ஓகே சூப்பராக இருக்குது ஹோட்டலு அப்படின்னு. அந்த ஹோட்டலில் கிச்சன் ரூமில் போய் அவங்க அரைக்கிற மாவு எப்படிப்படுதுன்னு பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே சந்தோஷம். ஆனால் 100 ஹோட்டல் இருக்குதுன்னா அதில் சில ஹோட்டல் வேணால் ஹைஜீனிக்காக இருக்கலாம். ஆனால் பல ஹோட்டல் எத்தனையோ நம்ம வந்து பார்த்துருக்கோம். எத்தனையோ ஹெல்த் ஆஃபீஸர்லாம் நம்ம யூடியூப்பில் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும், பார்த்து பண்ணுங்க, பார்த்து சாப்பிடுங்க. அந்த ஹோட்டலில் வந்து பார்த்தா சமையல் ரூம் வரைக்கும் பாருங்கள். ஆனால் சமையல் ரூம் வரைக்கும் யாரும் கூட்டு போய் காட்ட போகிறதுலாம் இல்லை. இருந்தாலும் நான் இதெல்லாம் சுத்தபத்தமாக இருந்தால் தான் சாப்பிடுவேன்னா, நீ சாப்பிட வேண்டாம் போயான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்காரன். சாப்பிட்றது 200 300 அப்போது நம்மளால் எந்த அளவுக்கு நம்மளை சேஃப் பண்ண முடியுமோ, ரைட், எவ்வளோ சேஃப் பண்ண முடியுமோ அவ்வளோ சேஃப் பண்ணுறது பிரச்சனையே கிடையாது. அதை விட்டுட்டு 2 நாள் கழித்து சாப்பிட்டாடு எடுத்துகிட்டு போனால் கெட்டு போயிடுன்னா வேறு வழி இல்லை. அப்போ கூட நம்ம என்ன சாப்பிட்ணும், எது வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்குதோ, ஒரு இட்லியோ சட்னியோ சாப்பிட்லாம், இல்லை எண்ணெயே இல்லாத ரோஸ்ட்டு சாப்பிடலாம். ஸோ ருசியை பார்த்தா வாழவே முடியாது. பசியை பார்க்குறவங்க பசியை பாருங்கள், ருசியை பார்க்காதீங்க. என்னமோ ஒன்று சாப்பிட்டா நாக்குக்கு கீழே எல்லாமே ஒன்று தான். இப்போ பாருங்கள், ஃபீவர் அடித்தா கூட அந்த நாக்கோட டேஸ்ட்டு தான் கசக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஃபீவர் இல்லைன்னா நாக்கு வந்து பிரச்சனை இருக்காது. அப்போ தொண்டைக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தான். ஒரு குப்பைகளும் நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஏன்னா எதை பேசுனாலுமே நம்ம தெளிவாக தான் பேசுகிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா,
ஆரம்பத்திலே அதை தவிர்த்தா நமக்கு கேன்சர்ன்றது வராது. அப்போ ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டா இந்த மன அழுத்தம் பெரிய அளவில் வந்து உங்களை பாடுபடுத்தாது, துன்பத்தை கொடுக்காது. எல்லாமே அளவோடு இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அளவை மீறிச்சுன்னா எல்லாமே ஒரு லெவலில் உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், எது புத்திசாலித்தனம், எது முட்டாள்தனம்? நாம் புத்திசாலித்தனமாக இந்த வாழ்க்கையை பயன்படுத்துகிறோமா, இல்லை நாம் முட்டாள்தனமாக இந்த வாழ்க்கையை கழிக்கிறோமா அப்படின்றது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே